ரைட்டா? அடுத்து போவோமா? லைன் ஆஃப் இம்பேக்ட் புரிஞ்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டெரிவேஷன் ஹெட் ஆன் கொலிஷன் டெரிவேஷன். ஹெட் ஆன் collision. ஹெட்டிங் எழுதிப்பா. ஹெட் ஆன் கொலிஷன் என்ன டைப்னா எலாஸ்டிக் டைப்பு. எலாஸ்டிக்னா தமிழில் மீட்சி மோதல்கள், தலைவலி மீட்சி மோதல்கள். ரைட். கண்ணாடி நோட்டில் எடுத்து ஓவர் மஸ்ட்டு கவனி, கொஞ்சம் டெரிவேட்டிவாக பார்க்கணும், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். லிசன்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ் ஆர் எடுத்துக்கிறேன். இந்த மாஸ், இப்போ இன்னொரு மாஸ். இந்த மாஸ்க்கு பேர் M1, இந்த மாஸ்க்கு பேர் M2. இது கொஞ்சம் வெக்டர் ஃபார்மில் ஆராய்ச்சி பண்ணணும். அது என்ன சார் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னா, ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு போனால் ப்ளஸ் வி வெக்டர், மைனஸ் எக்ஸ் ஆக்ஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா மைனஸ் வி வெக்டர். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சு. இப்போ தேவைப்படாது, இப்படி அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இதோட வெலாசிட்டி V2, இதோட வெலாசிட்டியும் V1 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சார் நடக்கும்? இப்போ இந்த பக்கம் வரவும் கொஞ்சம் வேகமாக வரான்னு வச்சுக்கலாம். அப்போ வேகமாக போய் யார் இடிக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ரெண்டாவது ஆளை இடிச்சிட்டான். அது பேர் தான் அட் த கொலிஷன். அட் த கொலிஷன் M1 மாஸ் யார் இடிக்க வாய்ப்பு இருக்குது? M2 மாஸை இடிச்சிருச்சு. அப்போ அது பேர் அட் த கொலிஷன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. மாஸ் மாறாதுமா, ஏன்னா பிகாஸ் இது என்ன எலாஸ்டிக், இது என்ன கொலிஷன்? எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ இது M1, இது M2 தான், மாஸ் மாறாது, பட் வெலாசிட்டி மாறி இருக்குல்ல. அப்போ உனக்கு புரியறதுக்காக என்ன எடுத்துக்கிறேன்னா, இதோட வெலாசிட்டி இனிஷியல் இருந்ததுனால இதோட வெலாசிட்டி இனிஷியலில் U1, இது இனிஷியலில் U2, இது வந்து இனிஷியலில் V1. சச்சிச்சி, இது முடியுதா? ஆஃப்டர் கொலிஷன் ஃபைனல் கான்செப்ட். ஃபைனல்னால இது ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல்னால ஃபைனல் வெலாசிட்டி, அதனால் இது பேர் V1. இதுக்கு V2ங்கிற கான்செப்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் நேமிங். எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ அதனால் பயப்பட தேவை கிடையாது. இப்போ டைரெக்டாக இதுக்கு 2 வகையான ஈக்குவேஷன் ரெடி பண்ணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. என்னென்ன மொமெண்ட், என்னென்ன லா இதுக்கு யூஸ் பண்ணலாம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்க சார், இது எப்படி நான் பண்ணுறது கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம். அப்போது M1 U1 ப்ளஸ் M2 U2 அப்படிங்கிறது ஆஃப்டர் கொலிஷன் M1 V1 ப்ளஸ் M2 V2. இல்லை ரெஸ்ட்டில் இருந்தால் 0 போட்டுக்கோ, பட் இந்த இடத்துல எதுவும் என்ன வரல, ரெஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வரலப்பா. இது கிளியரா? M1 U1 ப்ளஸ் M2 U2 ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாஸ் M1 ஒரு சைடு கொண்டு வரேன், M2 ஒரு சைடு கொண்டு வரேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா M1 இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரப்போ மைனஸில் கூட்டிகிட்டு வருவோம். அப்போ M1 U1 இங்கே இருக்கட்டும், அந்த பக்கம் வந்த மைனஸ் M1 V1. அதே மாதிரி இந்த M2 கான்செப்டை அந்த பக்கம் கொண்டு போகலாம். அந்த பக்கம் என்ன M2 இருக்குது, M2 V2. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் M2 U2 அதை பக்கம் கொண்டு போகிறப்ப மைனஸ் M2 U2. இந்த பக்கம்லாம் M1 மாஸ், அந்த பக்கம் M2 மாஸ் இருக்கிற மாதிரி ரன் பண்ணிட்டேன். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, M1 காமனாக எடுத்துட்டா இதில் U1 மைனஸ் V1 which is equal to இதில் M2 V2 மைனஸ் U2. கணக்கு கரெக்டாக போகும். இங்கே U ஸ்டார்டிங்கில் இருக்கும், இங்கே V ஸ்டார்டிங்கில் இருக்கும். மாற்றி போட்டால் ஆன்சர் மாறி வரும். இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், ஃபியூச்சருக்கு தேவைப்படும். இதே கான்செப்டுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் 1/2 M1 U1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 M2 U2 ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ½ இன்ட்டு M1 V1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 M1 V2 ஸ்கொயர். குட் கவனிக்கிறீங்களா, செக் பண்ணேன், இல்லை நானே தப்பாக தான் போட்டேன். சரி, M2 V2 ஸ்கொயர். சரி, அடுத்து என்ன பண்ணலாம், காமனாக என்ன இருக்குது, 1/2 1/2 1/2. எல்லா செட்லேயும் 1/2 இருக்குது. கேன்சல், இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எழுது
m1 u1 square plus m2 u2 square equal to m1 v1 square plus m2 v2 square. சேம் கான்செப்ட். m1 ஒரு சைடு m2 ஒரு சைடு வச்சுக்கலாம். இவன் அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போகலாம். m1 u1 ஸ்கொயர் இவன் இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வரலாம். இல்லை இவனை மைனஸில் கொண்டு வரணும். m1 v1 ஸ்கொயர் which is equal to இவன் அப்படியே எழுது m2 v2 ஸ்கொயர் மைனஸ் m2 u2 ஸ்கொயர். கிளியர் தானே? அண்டர்ஸ்டாண்டபிளா? இப்போ ரெண்டுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? m1 வெளியே எடுத்தா u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே காமனாக எடுத்தா m2 v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். அப்போ இது பேர் என்னது? அடுத்த ஈக்குவேஷன் நம்பர். இதை 2ங்கிற கான்செப்டாக எடுத்துக்கணும். இப்போ ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் நெக்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னோம்? m1 ப்ராக்கெட்டில் u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2 v1 மைனஸ் u1 சாரி v2 மைனஸ் u2. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா m1 u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் which is equal to m2 v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். பிஃபோர் தட் இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படின்னா u1 plus v1 into u2 minus v2. u2 இல்லை, அதேதான் u1 minus v1. அப்போ u2 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் அப்படின்னா u2 plus v2 into u2 minus v2. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெரைவ் ஆகும். இது ஜென்ரலாக மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பேக் டு த டாபிக் போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? இதை அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ m1 இது என்னென்னு எழுதிக்கலாம்? u1 ப்ளஸ் v1 இன்ட்டு u1 மைனஸ் v1 which is equal to m2. இதை பிரித்தோம்னா v2 ப்ளஸ் u2 இன்ட்டு v2 மைனஸ் u2. அது என்ன ஃபார்மேட்டுக்கு அந்த ஃபார்மேட்மா நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்க. இது ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் இது எப்பவுமே இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஒருவேளை கொஷனில் உனக்கு v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா v2 ப்ளஸ் u2 அண்டு v2 மைனஸ் u2ன்னு தான் எழுதணும். யார் ஃபஸ்ட்டு இருக்கானோ அவன் தான் இந்த இடத்துல ப்ளஸில் சஸ்டெயின் ஆவான். அதனால தான் சார் இந்த இடத்துல எழுதுகிறப்ப கூட பாரு, இந்த இடத்துல v2 இருக்கும், இங்கே v2ன்னு போட்டிருக்கேன். ரைட், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சார் டிவைட் பண்ணுறேன் இல்லையா? பெரியதை ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்க. தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் m1 u1 ப்ளஸ் v1 இன்ட்டு u1 மைனஸ் v1 விச் இஸ் ஈக்குவல் டு m2 v2 ப்ளஸ் u2. மேலே தானே இருக்குது, பார்த்து சொல்லாமே. v2 மைனஸ் u2 டிவைடட் பை இதான ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டால் m1 u1 மைனஸ் v1 இந்த டிவிஷன் கீழே m2 v2 மைனஸ் u2. m2 கேன்சல், m1 கேன்சல். u1 மைனஸ் v1 கேன்சல், u1 மைனஸ் v1 கேன்சல். v2 மைனஸ் v2 மைனஸ் u2 எல்லாம் பெருக்கல் இருக்கனால சார் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இதே கூட்டில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது, பெருக்கல்ல இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கரெக்டாக போட்டு பார்த்துக்கணும். இது ஸ்கொயர்னா பெருக்கல். சரி, இதெல்லாம் முடிஞ்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது u1 ப்ளஸ் v1 which is equal to v2 ப்ளஸ் u2. எல்லாத்தையும் மறந்துடலாம். இனிஷியல் வெலாசிட்டி இதுவே ஃபார்முலா தான். இல்லை எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியில் ஒரு சைடு வரணும்னா இதை மைனஸில் கொண்டு வந்துடு. u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. உனக்கு எது ஃபார்முலாவாக வேணுமோ அதை பர்ஃபெக்டாக நீ யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி இதுதான் நமக்கு தேவை. u1 மைனஸ் u2 ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. இங்கே u1 ப்ளஸில் இருக்கும், இங்கே v2 ப்ளஸில் இருக்கும். நோட் பண்ணிக்கணும்.